எப்போ மேக்ஸ்வெல் என்னப்பா இது கோடி கோடியா காசை போட்டு கொடுத்து டீம்ல எடுத்தா இப்படியோ டக் அவுட் ஆவீங்க, அதுவும் 19வது முறையா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சோகத்தில் இருக்கிறாங்க பஞ்சாப் ஃபேன்ஸு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீமுக்காக செஞ்சுரியை அப்படியே தார வாத்திருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர். இது நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க அதே ஃபேன்ஸு. ஸோ நேற்று மேட்ச்சில் குஜராத்து பஞ்சாப் எப்படி ஆடினாங்க ஹைலைட்ஸை பார்த்துருவோமா? மேட்ச்சில் டாஸ் ஜெயித்தது குஜராத்து. நாங்கள் பவுலிங் போட போகிறோம்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பால் போடும்போது கொஞ்சம் ஸ்விங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அதன் காரணமாக தான் பவுலிங் எடுத்தாங்க. பேட்டிங் வர்றாங்க பஞ்சாபு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே மைண்ட் செட்டு ஹிட்டு இல்லைன்னா அவுட்டு தான். ஒன்று அடி இல்லைன்னா அவுட் ஆகும் அப்படிங்கிற வெறித்தனத்தோடு வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியான்ஷ் ஆர்யா ஒரு ட்ரீம் டெபியூட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டெல்லி பிரீமியர் லீக்கில் ஒரு அழகான சீசன் அவருக்கு அமைஞ்சிச்சு. ஒரே ஓவரில் 6 6 அடித்து கிளப்பிட்டாரு. இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆடினார். 47 ரன்னு அவர் அடிக்க பார்க்கலாம் போல் இருந்துச்சு. இன்னொரு சைடு ஒரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கெட் போகிற மாதிரி இருந்தால் கூட விக்கெட்டு போனால் போட்டுமே, அதுக்கு நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஃபஸ்ட்டு பாலே 4ஓட தான் தொடங்கினார். அவரும் அடிக்கிற அடியெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. என்ன தான் அவர் ஒரு சைடில் ஹிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் எல்லா டீமுக்கும் இருக்கிற அதே பிரச்சனை இந்த மேட்ச்சில் அவங்களுக்கும் வந்துச்சு. மிடில் ஆர்டர் கொலப்ஸ் அப்படிங்கிறது இந்த டீம்லேயும் நடந்துச்சு. அதுதான் தொடர்ச்சியாக ஓமர் ஜாயி, மேக்ஸ்வெல், ஸ்டானிஸ்லாம் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதில் மேக்ஸ்வெல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை படைச்சிருக்கிறாரு. அதாவது 19 வாட்டி 0 ரன்ஸில் அவுட் ஆகிருக்கிறாரு. ஆனால் இந்த அவுட்டு பார்த்தீங்கன்னா நியாயமில்லாத அவுட்டு தான். ஏன்னா எல்லோரும் நினச்சாங்க எல்பிடபிள்யூ அப்படின்னு. பக்கத்தில் ஏத்தாள் நின்றுக்கிட்டு இருந்து ஸ்டேஸ் ஆகிட்ட கூட கேட்டார், நான் போட்டுமான்ட்டு. ஆமாப்பா அவுட்டு தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவுட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் டிவியில் காட்டினாங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே டக்குன்னு விக்கெட்டு போகுதப்பா, அப்போ ஒரு 200 ரன் அடிப்பாங்களா அப்படின்னு சந்தேகமாக இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க, போன வாட்டி என்ன சொன்னீங்க, என்னை மாற்றி எடுத்துட்டு நான் அவமானப்படுத்துனீங்களா இல்லையா, இந்த வாட்டி நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சஷாங்க் சிங்கு வந்து 16 பாலில் 44 ரன் அடிச்சாரு பாருங்க. எதிர்த்த பவுலர்ஸுக்கெல்லாம் கலங்கி போச்சு. ஆனால் இந்த நேரத்தில் ஸ்ரேயஸ் ஐயரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். கடைசி ஓவரு ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு சஷாங்க்கு. அந்த நேரத்தில் 97 ரன் அடிக்கிறாரு ஸ்ரேயாஸு. அவர் கேட்டிருந்தா கேப்டனு ஒரு சிங்கிள் அடிப்பா, நான் ஒரு செஞ்சுரி போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ அடி, நீ மேட்சை வின் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் அடித்தார் பாருங்க லாஸ்ட் ஓவரு. உண்மை சொல்லணும் அப்படின்னா சிராஜ் கண்ணில் இருந்து கண்ணீர் தான் வரல. ஏன்னா அந்த அடி அதன் காரணமாக பஞ்சாபு 243 ரன் அடித்தாங்க. குஜராத் பவுலிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர் பையன் ஷாய் கிஷோர் 3 விக்கெட் எடுத்தார். அவர் மட்டும்தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நியாயமாக எடுத்தார், நல்ல பவுலிங் போட்டார். இன்னொரு சைடு இப்போ 244 டார்கெட் அப்படின்னு களத்தில் இறங்குறாங்க குஜராத்து. இவங்களாம் ஒரே மைண்ட் செட்டு தான், அடித்தா ஜெயிக்க முடியும் இல்லைன்னா தோல்வி தான் இல்லை. அதன் காரணமாக எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்டிங் கில்லு கொடுத்தாரு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கில் அடிப்பாரா அப்படின்னு ஆச்சரியமாக தான் இருந்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணார். பார்க்குறப்ப ஒரு டவுட் இருந்துச்சு, அவர் என்னடான்னா கண்ணப்பனா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவர் என்னப்பா ரொம்ப ஸ்லோவாக அடிக்கிறாருன்னு நினைக்கிறப்ப ஒன்று தோணுச்சு. 2023 ஐபிஎல் கப்பப்போ ஃபைனலில் எப்படி சாய் ஆடினாரோ அதே மாதிரி அடித்தார். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக வந்தார், ஆனால் ஸ்மின்னு உள்ளே வரும்போது அடி நொறுக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் 15 ஓவர் வரைக்கும் குஜராத்து கண்டிப்பாக சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் பஞ்சாப் ஒரு தரமான விஷயத்த உள்ளே இறக்குனாங்க. இம்பேக்ட் பிளேயர் ரூலை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. வைஷாக் விஜயகுமாரை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவர் வந்து 3 ஓவர் போட்டார். அந்த 3 ஓவர் தான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஃபஸ்ட்டு 2 ஓவரு ரொம்ப சூப்பராக போட்டார். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபு வெறும் 11 ரன்கள் வித்தியாசத்தில் தான் ஜெயித்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், கடைசியில் ஸ்ரேயஸ் ஐயர் அவர் 100 அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ஸ்ட்ரைக்கை வாங்கியிருந்தாலும் மேட்ச் மாறி இருக்கும். இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலில் வைஷாக் விஜயகுமாரை கொண்டு வரலனாலும் இந்த மேட்சை மாறி இருக்கும். ஸோ ஐபிஎல் மேட்ச்சு இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்சுமே நெக் டு நெக் தான் போயிருக்கு. எல்லா மேட்சுமே தரமான ரிசல்ட்டோட வந்திருக்கு. ஸோ அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.